இந்த மாதிரி பூஜை ரூம் யூசுவலாவே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா, எல்லா வீடுகள்லயும் ஒரு நார்மலான பிளைவுட்ல பண்ண பூஜை ரூம் தான் நம்ம பார்த்திருப்போம். இத பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, வுட் ஒர்க்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மாதிரியான டிசைன், தூண் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராஸ் மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பூஜை ரூமும் இருக்கு. அதனுடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். இதுலயுமே பூஜை ரூம் டோருடைய ஹேண்டிலு, அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிராஸ் மெட்டீரியல்ல கார்விங் டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஒர்க்ல பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பூஜை ரூம் உள்ள இருக்கக்கூடிய சாமி சிலைகளும் இந்த பிராஸ் பிளஸ் காப்பர் மெட்டீரியல்ல பண்றாங்க. இவங்களுடைய வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம டிசைன் பண்றது இல்ல. பூஜை ரூமுக்கான இந்த மாதிரி பிராஸ், காப்பர்ல இருக்கக்கூடிய இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அத தான் அவங்க டிசைன் பண்றாங்க. இந்த மாரி பூஜை ரூமுக்கு மட்டும் கிடையாது. மியூரல் வொர்க் வால்ல பண்றது, அதுக்கான சாம்பிள் கூட நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணா, ராதா இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம தனியா டோர்ல நெறைய சிலைகள் வந்து சின்ன சின்னதா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியும் பண்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலைகளும் பண்றாங்க. இந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலை, அதுவும் பார்த்தீங்கன்னா, பிராஸ் பிளஸ் காப்பர் மெட்டீரியல்ல பண்ணது. இது இல்லாம அந்த ஸ்டேர்கேஸ்ல வரக்கூடிய பில்லர்ஸும் இவங்க ஹேண்ட் கிராஃப்ட்ல பண்ணி குடுக்குறாங்க. பிராஸ், காப்பர் இதுல பண்ணத நம்ம பார்த்தோம். அதே மாரி பூஜை ரூம் டோர்ல ஒயிட் மெட்டல யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லுக் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். இந்த 3 மெட்டீரியல்ல எதுல வேணாலும் நீங்க கேட்கிற டிசைன் கூட இவங்க பண்ணி குடுப்பாங்க. இத பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் தான் பண்றாங்க. இத பத்தின ஃபுல் வீடியோ நம்ம மனோஸ்ட யூடியூப் சேனல்ல இருக்கு.